எல்லாருக்கும் வணக்கம். மகராசி என்பர்களே, உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் இப்போ நிகழப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா, வரப்போற மே 31 பிறகு உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாள்ல நீங்க கட்ட கஷ்டம், அவமானம், தடைகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா இந்த நேரம் அமைய போகுது. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த அல்லது மத்தவங்க சொல்லி நீங்க நம்பிட்டு இருந்த 3 முக்கியமான விஷயங்கள் இனிமேல் உங்க கண் முன்னாடி சத்தியமா நடக்க போகுது. அதனால இத முழுமையா கவனமா கேளுங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷங்களாவே ஒரு விதமான போராட்டத்தோட தான் உங்க வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு. என்னதான் ராத்திரி பகலா மாடு மாதிரி முளைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நாம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு மட்டும் ஏன் நேரம் சரியில்லைன்னு பல ராத்திரிகள் நீங்க தூங்காம அழுது புலம்பி இருப்பீங்க. எதை தொட்டாலும் தடை, எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அதுல ஒரு இழுபறி, சொந்தக்காரங்க மத்தியில ஒரு பெரிய அவமானம்னு உங்க மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு. உங்க நேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் இந்த உலகத்துல மரியாதையே இல்லையான்னு கூட நீங்க பல தடவை நினைச்சிருப்பீங்க. ஆனா இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேணவே வேணாம். கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு நிலைமைக்கு வரப்போகுது. யமகர் ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க. யாராவது ஒரு கஷ்டம் நின்னா உங்க கஷ்டத்தை கூட ஓரமா வச்சுட்டு அவங்களுக்கு உதவி பண்ண ஓடுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு உதவி பண்ண அந்த யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. முதுகுல குத்துறது, துரோகம் பண்றது இதெல்லாம் கடந்த காலங்கள்ல நீங்க நிறையவே சந்திச்சிட்டீங்க. யாரு நம்புறது, யாரு நம்ப கூடாதுன்னே தெரியாத அளவுக்கு பல ஏமாற்றங்களை நீங்க பார்த்தாச்சு. சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்களை தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர உங்க உணர்வுகளுக்கு யாரும் அதிகமா மதிப்பு கொடுக்கல. இப்படிப்பட்ட வழிகளோட தான் நீங்க ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஆனா இயற்கை எப்பவுமே ஒருத்தரை தொடர்ந்து சோதிக்காது. உங்களுக்கான நியாயம் கிடைக்கிற நேரம் வந்துருச்சு. 31 அப்புறம் கிரகங்களோட அமைப்பு உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. இவ்வளவு நாள் உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்க போகுது. குறிப்பா உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா அடக்கி வச்சிருந்த ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. உங்க தொழில்ல, குடும்பத்துல, பொருளாதாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன உதவிக்காக பல பேர்கிட்ட போய் கையேந்தி நின்ன நிலைமை மாறி நீங்க 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தைகள் கிடையாது. கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போற உண்மையான பலன்கள். இவங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த 3 விஷயங்கள் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. பல வருஷமா ஒரு சில காரியங்கள் நடக்கவே நடக்காது, இதுக்கு மேல முயற்சி செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இப்போ ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட போகுது. உங்க ஜாதக பட்டத்துல இப்போ நடக்க போற கிரக மாற்றங்கள் இதுவரைக்கும் இருந்த இருளை விலக்கி ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. பண வரவு, குடும்பத்துல நிம்மதி, ஆரோக்கியம்னு எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறையான சக்திகள் எல்லாமே விலகி ஒரு நேர்மறையான ஆற்றல் உங்க உடம்புலயும் மனசுலயும் பரவ போகுது. மே 31 அப்படிங்கிறது வெறும் காலண்டர்ல மாறுற தேதியா மட்டும் உங்களுக்கு இருக்க போறதில்ல. அது உங்க வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தின் பழக்கமா இருக்க போகுது. சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் அவர் கொடுத்தது எல்லாமே கஷ்டங்கள்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவர் உங்களை ஒரு தங்கத்தை நெருப்புல போட்டு புடம் போடுற மாதிரி பட்ட தீட்டிட்டு இருந்தாரு. அந்த நெருப்புல வெந்து நீங்க இப்ப ரொம்பவே பக்குவப்பட்டிருக்கீங்க. இனிமேல் அவர் உங்களுக்கு கொடுக்க போற பரிசுகள் எல்லாமே நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்க போகுது. உங்களுடைய பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. அந்த 3 விஷயத்துல முதல் விஷயம் என்னன்னா, உங்க பொருளாதார நிலைமையில வரப்போற அந்த பிரம்மாண்டமான மாற்றம் தான். காசு பணம் இல்லைன்னா சொந்த பாருங்க கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஒரு காலத்துல உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தவங்க கூட இப்ப உங்களை பார்த்தா முகம் சுளிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமா போயிருக்கும். கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை, ரட்டி கட்டியே பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு விரக்தின்னு இருப்பீங்க. நாளைக்கு எப்படி பொழுத ஓட்ட போறோம், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோம்னு பல ராத்திரிகள் பூக்களே இல்லாம தவிச்சிருப்பீங்க. என்னோட வாழ்க்கை இது, ஒரு சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்லைன்னு கடவுள்கிட்ட பலமுறை சண்டை போட்டிருக்கீங்க. ஆனா இந்த மே 31 அப்புறம் உங்க பண கஷ்டம் எல்லாமே காத்துல பறக்க போகுது.
நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வழியில இருந்து உங்களுக்கு பண வரவு வரப்போகுது. ரொம்ப நாளா இழுபையா இருந்த ஒரு சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடியும். இல்லனா நீங்க யாருக்காவது கொடுத்து திரும்ப வராதுன்னு நினைச்ச பணம் உங்களை தேடி வரும். தொழில் செய்யறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த முடக்க நிலை மாறி வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான முதலீடும் சரியான ஆட்களும் தானாவே அமைறாங்க. வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த தடையும் இல்லாம கைக்கு வந்து சேரும். உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது வரைக்கும் உங்க பேச்சை பேக்காதவங்க, உங்களை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போக போறாங்க. கடன் பிரச்சனையால வெளியே தலை காட்ட முடியாம இருந்த நிலைமை மாறி நீங்க தலை நிமிர்ந்து கெத்தா நடமாடுற காலம் வரப்போகுது. உங்க குடும்பத்தோட தேவைகளை, உங்க பிள்ளைகளோட ஆசைகளை நிறைவேற்ற முடியலையேன்னு உங்களுக்குள்ள இருந்த அந்த குற்ற உணர்ச்சி இனிமேல் இருக்காது. நீங்க நினைச்ச நேரத்துல வாங்குற அளவுக்கு உங்க கையில காசு பணம் தாராளமா புரள போகுது. மகர் ராசிக்காரங்க எப்பவுமே பணத்தோட மானத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது வானத்தை காப்பாத்துறதுக்கான வழிவகைகளை கிரகங்கள் இப்போ செஞ்சு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த குழப்பங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சண்டை, சந்தேகம், மனக்கசப்பு எல்லாமே விலகி ஒருத்தரை புரிஞ்சுக்கிற பக்குவம் வரப்போகுது. ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்தவங்க கூட ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துல நிம்மதி இல்ல, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அது வீட்டுல ஒரு அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை உருவாக போகுது. குழந்தை பாக்கியம் இல்லை என ஏங்கினவங்களுக்கு வீட்டுல தொட்டில் சத்தம் கேட்கிற நேரம் இது. மொத்தத்துல உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாமே இறங்கி ரொம்ப லேசான ஒரு உணர்வை நீங்க அனுபவிக்க போறீங்க. இரண்டாவதா நடக்க போற அந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதும் உங்களுக்கு எதிரா மறைமுகமா வேலை செஞ்சவங்களை பத்தினதும் தான். இத்தனை நாளா உடம்புல ஏதோ ஒரு வலி, ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும். மருத்துவமனையா ஏறி இறங்கி இருப்பீங்க. வைத்தியத்துக்கு எக்கச்சக்கமா செலவு செஞ்சிருப்பீங்க. ஏன்னா வியாதி இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில குழப்பங்கள் இருந்திருக்கும். மனசுல இருக்கிற கவலை உடம்புல வியாதியா மாறி உங்களை கடுத்தி எடுத்திருக்கு. ஆனா மே 31 அப்புறம் உங்க உடம்புல ஒரு புது தெம்பு திறக்க போகுது. ரொம்ப நாளா உங்களை வாட்டி வதைச்ச அந்த நாள்பட்ட வியாதிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகி போக போகுது. வைத்தியம் இல்லாமலேயே உங்க உடம்பு பழைய மாதிரி சுறுசுறுப்பா மாறப்போகுது. உடம்பு சரியாகுது அப்படிங்கறத விட உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. மகர் ராசிக்காரங்க எப்பவுமே நேருக்கு நேரா நின்னு மோதுறவங்க. ஆனா உங்களை சுத்தி இருந்தவங்க பல பேர் உங்களுக்கு பின்னாடி நின்னு குழி பறிச்சிருப்பாங்க. கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு எதிரா சதி செஞ்சவங்க, நீங்க நல்லா வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க முகமுடினா இப்போ கிழிஞ்சு பொங்க போகுது. நீங்க ரொம்ப நம்பினவங்க தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் இனிமேல் அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய முடியாது. உங்களுக்கு எதிராக போடப்பட்ட அத்தனை சூழ்ச்சிகளும் தவிடு பொடியாக போகுது. நீதிமன்றம், வழக்கு விவகாரங்கள்னு அலைஞ்சு திரிஞ்சவங்களுக்கு அந்த தீர்ப்பு உங்களுக்கு முழுமையா சாதகமா வரப்போகுது. நியாயம் உங்க பக்கம் இருக்குன்னு ஊருக்கே தெரிய போகுது. உங்களை தப்பா பேசினவங்க, உங்க மேல வீண் பழி போட்டவங்க இனிமேலும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகும். நீங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனா இயற்கை உங்களுக்கான நியாயத்தை கண்டிப்பா செஞ்சு கொடுக்கும். இனிமேல் உங்களை காத்து மத்தவங்க பயந்து ஒதுங்குற அளவுக்கு உங்க ஆளுமை திறம் அதிகரிக்க போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவா தீர்க்கமா இருக்கும். இது வரைக்கும் ஒரு தயக்கத்தோடவே பயத்தோடவே எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்த நீங்க இனிமே எந்த தடையும் இல்லாம தைரியமா எழ போறீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யாருக்காகவும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம். இனிமேல் வரப்போறது எல்லாமே வசந்த காலம்தான்னு முழுமையா நம்புங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த நல்ல எண்ணங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகுது. யாரும் ஏதோ சொல்றாங்க, உங்களை தரக்குறைவா பேசுறாங்கன்னு அதை நினைச்சு வருத்தப்படுறத விட்டுட்டு உங்க இலக்கை நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கான காலம் இப்போ கனிஞ்சு வந்துருச்சு. இதை சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க குழப்பம் உயரத்தை யாராலையும் கணிக்க முடியாது. எல்லாமே இனி உங்களுக்கு ஏறுமுகம்தான். மூணாவதா உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னா, பல வருஷமா உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய கனவா ஆசையா புதைஞ்சு கிடைக்கிற அந்த ஒரு காரியம் சத்தியமா நிறைவேற போகுது. அது சொந்தமா ஒரு வீடு கட்டணுங்கிற ஆசையா இருக்கலாம், இல்லனா உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற கனவா இருக்கலாம்.
இவ்வளவு நாளா வாடகை வீட்டுல பட்ட கஷ்டம், அந்த அனுபவிச்ச அவமானம் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. எப்படியாவது ஒரு துண்டு நிலமாவது வாங்கி சொந்தமா ஒரு கூரை அமைச்சிட மாட்டோமான்னு பல நாள் ஏங்கிற உங்க ஆசை இப்போ நனவாக போகுது. எந்த தடங்களும் இல்லாத ரொம்ப சுலபமா உங்களுக்கான அந்த சொந்த வீடு வாங்குற யோகம் உங்களை தேடி வரப்போ. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுப காரியங்கள் எல்லாமே இனிமேல் வரிசையா நடக்க ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆகாம வயசாகி போயிட்டு இருக்கே, நமக்கு ஒரு நல்ல துணை அமையலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அருமையான வரன் தேடி வந்து கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு உங்க வீட்டு விசேஷங்கள் பிரம்மாண்டமா அமைய போகுது. காத்து வாக்குல வந்த உறவுகள் எல்லாம் விலகி உண்மையா உங்க மேல காசை வைக்கிறவங்க மட்டும் உங்க கூட இருக்க போறாங்க. இனிமேல் உங்க வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சந்தோஷமான சூழ்நிலை தான் நிலைச்சிருக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இத்தனை நாளா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடை, ஒரு கண் திருஷ்டி உங்களை எதுவுமே செய்ய விடாம கட்டி போட்டு வச்சிருந்தது. கையை விட்டு போன வாய்ப்புகள், நூலிழையில தவற விட்ட வெற்றிகள்னு எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வலியை கொடுத்திருக்கும். ஆனா இப்போ உங்க குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்க முன்னோர்களோட புண்ணியமும் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா நின்னு காப்பாத்த போகுது. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையா நிக்கிறத நீங்களே கண்கூடா உணர்வீங்க. காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு புது உற்சாகம், என்ன பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான தைரியம் உங்க மனசுக்குள்ள தானா பிறக்கும். உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாக போகுது. இனிமேல் உங்களை பார்த்து ஏளனம் செஞ்சவங்க அத்தனை பேரும் உங்க முன்னாடி வந்து தயங்கி நிக்கிற காலம் வந்துருச்சு. மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு கனி மதிப்பு உண்டு. இவ்வளவு நாள் அந்த உழைப்ப மத்தவங்க அவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா இனிமேல் நீங்க சிந்த போற ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் உங்க சொந்த வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து, ஒரு மரியாதை கிடைக்க போகுது. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு தனி கவனித்து இருக்க போகுது. உங்க மாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டாக போகுது. நான் சொல்றத கேட்டு நடக்கிற அளவுக்கு 4 பேர் உங்க கூடவே துணைக்கு வர போறாங்க. அந்த அளவுக்கு உங்க தலையெழுத்து இப்போ ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவ்வளவு சொல்றீங்களே, இது நிஜமாவே என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு. கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இது ஏதோ நான் ஆசைக்காக சொல்ற வார்த்தை கிடையாது. கிரகங்கள் இப்போ உங்க ராசிக்கு அப்படி ஒரு அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இத்தனை நாளா உங்களை காடாப்படுத்தின அதே கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு தாயா மாறி அரவணைக்க போறாங்க. ஆனா இங்க நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். பாபம் காசு வர ஆரம்பிச்ச உடனே நம்மள தேடி 10 பேர் வருவாங்க. முன்னாடி நம்மள கண்டுக்காத சொந்தக்காரங்க எல்லாம் இப்போ ரொம்ப பாசமா பேசுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பழைய பசப்பான சம்பவங்களை மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள கழிவாங்கணும்னு நினைக்க வேண்டாம். அதே நேரத்துல அவங்கள முழுசா நம்பி ஏமாந்தவும் கூடாது. ஒரு இடைவெளிய எப்பவும் மெயின்டைன் பண்ணுங்க. உங்க ரகசியங்களை, உங்க பண வரவை பத்தி யாருகிட்டயும் பெருமையா சொல்லிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய கண் திருஷ்டியை கொண்டு வந்து விட்டுடும். யமகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே இறை பக்தி அதிகமா உள்ளவங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சாமி கும்பிடுறத மட்டும் நிறுத்த மாட்டீங்க. அந்த பக்தி தான் உங்களை இத்தனை நாளா பெரிய பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு கிடைக்க போற இந்த நல்ல காலத்திலயும் அந்த இறை பக்தியை நீங்க கைவிடக்கூடாது. குறிப்பா உங்க குலதெய்வ வழிபாட்டை எந்த குறையும் இல்லாம தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால இயன்ற உதவிய உண்மையிலேயே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சிடுவாங்க. நீங்க செய்யற அந்த ஒரு சின்ன உதவி நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா மாறி உங்க வம்சத்தையே காப்பாத்தும். பணம் வந்துருச்சுன்னு அகம்பாவம் உங்ககிட்ட வரப்போறது இல்ல. இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க உங்க மனசை மாத்த முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. இவங்க வேலை, தொழில், வியாபாரம்னு எதுவா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க எதை பார்த்தாலும் அது பொண்ணா மாறும். ஆனா அதுக்காக நீங்க உழைக்கான சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் தானா வந்துரும்னு தக்கா நினைச்சுக்காதீங்க. கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை மட்டும்தான் உழைச்சு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி உங்க கடுமையான உழைப்ப போட்டாதான் அந்த வெற்றியை உங்களால தக்க வச்சுக்க முடியும். இத்தனை நாளா நீங்க போட்ட உழைப்புக்கு பலன் கிடைக்கல. ஆனா இனிமேல் நீங்க போடுற உழைப்புக்கு 100 மடங்கு பலன் கிடைக்க போகுது. அந்த ஒரு விஷயத்த மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்க இலக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். எப்படி நம்ம வாழ்க்கையில இன்னும் மேல மேல வருது அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். தேவையில்லாத விவாதங்கள், மத்தவங்களை பத்தின குறை சொல்றது, இதெல்லாம் அறவே விட்டுடுங்க. உங்க நேரம் இப்போ ரொம்ப ரொம்ப பொன்னான நேரம். அதை உங்க முன்னேற்றத்துக்காக மட்டுமே செலவு பண்ணுங்க.
நீங்க அனுபவிச்ச அவமானங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. இந்த உலகத்துல காசு பணம் இல்லைன்னா யாரும் யாரையும் மதிக்க மாட்டான அப்படிங்கிற அந்த ஒரு கசப்பான உண்மையை நீங்க ரொம்ப ஆழமா உணர்ந்திருக்கீங்க. அந்த வழிதான் இப்போ உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு தயார் செஞ்சிட்டு இருக்கு. யாரு உங்களை பார்த்து முடியாதுன்னு சொன்னாங்களோ, யாரு உங்களை பார்த்து இவன்லாம் எங்க முன்னுக்கு வரப்போறான்னு சிரிச்சாங்களோ, அவங்க முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜாவா ராணியாராதான் வர போறீங்க. உங்க தலையெழுத்த நீங்களே உங்க கையால மாத்தி எழுத போறீங்க. அதுக்கான அத்தனை வலிமையும் திறமையும் இயற்கை உங்களுக்கு இப்ப மாறி வழங்கி இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த மே 31 அப்புறம் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி கிடைக்க போகுது. இத்தனை வருஷமா உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த ஒரு இனம் புரியாத பயம், பதப்பம், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலை, இது எல்லாமே சுத்தமா உங்களை விட்டு விலகிடும். ராத்திரியில படுத்தா தூக்கம் வரால விடிய விடிய யோசிச்சுட்டே எத்தனையோ நாள் புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க. மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும் அப்படிங்கிற நிலைமையில கூட சிலர் இருந்திருப்பீங்க. ஆனா இனிமேல் நீங்க தலையணையில தலை வச்ச உடனே ஒரு நிம்மதியாவ தூக்கம் உங்களை தழுவ போகுது. உங்க மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப லேசாக போகுது. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்கள் உங்க மன அழுத்தத்தை முழுமையா குறைச்சிடும். தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாளா ஒரு 10,000 ரூபாய் லாபம் பாக்குறதுக்கே படாத பாடுபட்டிருப்பீங்க. சரக்கு விற்காம தேங்கி நின்னது, நம்பி கடனுக்கு கொடுத்த பணம் திரும்ப வராம ஏமாந்ததுன்னு வியாபாரத்துல பல அடிகள் வாங்கியிருக்கீங்க. ஆனா இனிமேல் நீங்க தொட்டதை எல்லாம் துலங்கும். உங்க கடைக்கோ இல்ல நீங்க செய்யற தொழிலுக்கோ கஸ்டமர்கள் தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்களோட வியாபார யுக்திகள் எல்லாமே பெரிய அளவுல கை கொடுக்கும். இது வரைக்கும் சின்னதா செஞ்சுட்டு இருந்த தொழில பெரிய அளவுல விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான பண உதவியும் உங்களுக்கு தானாவே தேடி வரும். வேலைக்கு போறவங்களுக்கு உங்களை எப்படியாவது வேலையை விட்டு போக்கணும்னு நினைச்ச மேலதிகாரிகள் கூட இப்போ உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்க போறாங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே பயந்து போயிருப்பீங்க. நாம தான் இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம பசங்களாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேனு ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பீங்க. உங்க வேண்டுதலுக்கு இப்ப பலன் கிடைக்க போகுது. உங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு ரொம்ப பெருமை தேடி வரப்போகுது. அவங்க படிப்புலயா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுலயா இருக்கட்டும், எல்லாமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப சிறப்பா நடக்கும். 4 பேர் மத்தினா இவன் பிள்ளைடா எப்படி முன்னுக்கு வந்துட்டான் பாருன்னு உங்களை பார்த்து மத்தவங்க பெருமையா பேசுற அளவுக்கு உங்க குடும்பத்தோட நிலைமை உங்கவே உயர்வா மாறப்போகுது. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எந்த குறையும் இல்லாம செஞ்சு முடிக்கிற தைரியமும் கனபலமும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். யமகர் ராசிக்கு அதிபதியான அந்த சனீஸ்வர பகவான் எப்பவுமே நியாயவான். அவர் தப்பு செய்யறவங்களுக்கு தான் தண்டனை கொடுப்பாரே தவிர நேர்மையா கஷ்டப்படுறவங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இவ்வளவு நாள் உங்களை அவர் ரொம்பவே சோதிச்சிருக்கார். அதுக்கு காரணம் நீங்க யாரு, நீங்க உலகம் எப்படிப்பட்டது, யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படிங்கிற அந்த வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்காக தான். அப்போ அந்த பாடத்தை நீங்க முழுமையா கத்துக்கிட்டீங்க. அதனால இத்தனை நாளா நீங்க சிந்தனை கண்ணீருக்கும் கட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமா ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கடந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்களை நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு உங்க எதிர்காலத்தை நோக்கி ரொம்ப நம்பிக்கையோட அடி எடுத்து வைங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மே 31 அப்புறம் உங்க சுபாவத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. மகர் ராசிக்காரங்க எப்பவுமே பாசத்துக்கு ரொம்பவே அடிமையானவங்க. யாராவது 2 சொட்டு கண்ணீர் விட்டா போதும் உங்க கையில இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு நீங்க நடுத்துவில நிப்பீங்க. ஆனா இவ்வளவு நாள் பட்டாடி உங்களை ரொம்பவே உஷார மாத்திடுச்சு. இனிமேல் யாரு நிஜமா பழகுறாங்க, யாரு பாரியத்துக்காக பழகுறாங்கன்னு உங்க கண்ணுக்கே அப்பட்டமா தெரிய ஆரம்பிக்கும். அதனால தேவையில்லாத ஆட்களை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்களே தூக்கி எறிய போறீங்க. உங்க முகத்துக்கு நேரா ஒண்ணு பேசிட்டு பின்னாடி குழி பறிக்கிற ஆட்களுக்கெல்லாம் இனிமேல் உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. உங்களுக்கு யாரு முக்கியமோ அவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் உங்க நேரத்தையும் பாசத்தையும் நீங்க கொடுக்க போறீங்க. இந்த நேரத்துல உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு கிடைக்க போற அந்த முக்கியத்துவம் ரொம்பவே பெருசா இருக்கும். நேத்து வரைக்கும் உங்க வீட்டு விசேஷத்துக்கு வராதவங்க, உங்களை அவங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடாதவங்க எல்லாம் இனிமேல் உங்களை தேடி பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்க. எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் மகர் ராசிக்காரங்க முன்னாடி நிக்கணும், அவங்க கையால செஞ்சாதான் சிறப்பா இருக்கும்னு ஊரே ஏத்துக்கிற அளவுக்கு உங்க மரியாதை கூடிடும். ஆனா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். திடீர்னு எல்லாரும் நம்மள கொண்டாடுறாங்களேன்னு தலையை ஏமாற்றங்களை மறந்துட்டு மறுபடியும் அவங்க கிட்ட போய் முழுசா விழுந்துடக்கூடாது. ஒரு கௌரவமான இடைவெளியை எப்பவும் வச்சுக்கோங்க.
அப்போதான் அந்த மரியாதை என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். அது மட்டும் இல்லாம உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதி நிலவ போகுது. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு யாருக்கிட்ட என்ன பதில் சொல்றது, மாச தவணை எப்படி கட்டுறது, கடன்காரங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்களேன்னு இருந்த அந்த நெஞ்சு பிடிப்பு இனிமேல் இருக்காது. ரொம்ப அமைதியா ஒரு நிம்மதியான மனநிலையோட ஒவ்வொரு நாளையும் நீங்க ஆரம்பிக்க போறீங்க. உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்காம எப்ப பார்த்தாலும் ஒரு இறுக்கமான நிலைமை இருந்திருக்கும். ஆனா இனிமேல் உங்க வீடு ஒரு கோவில் மாதிரி மாறப்போகுது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போற அந்த ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்தைனா ஒரு பெரிய இருட்டு அறைக்குள்ள இருந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த அறைக்கான கதவு திறந்து ஒரு பிரகாசமான சூரிய வெளிச்சம் உங்க மேல பட போல. நீங்க ஆசைப்பட்ட ஆடம்பர பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சு ஏங்கின விஷயங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வரப்போகுது. ஒரு கடைக்கு போன விலைப்பட்டியலை பார்த்துட்டு நம்ம கை காசுக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு திரும்பி வந்த காலம்லாம் மாறிப்போச்சு. உங்களுக்கு பிடிச்சத, உங்க குடும்பத்துக்கு பிடிச்சத எந்த தயக்கமும் இல்லாம வாங்கி சந்தோஷப்படுற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்பவே தளமா மாறப்போகுது. உங்க ஜாதகத்துல இப்போ நடக்க போற கிரக மாற்றங்கள் உங்களை ஒரு பெரிய ராஜயோகத்தை நோக்கி கூட்டிட்டு போக போகுது. இந்த ஒரு விஷயத்த நான் முக்கியமா சொல்லி ஆகணும். மகர் ராசியில பிறந்த பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் உறுதியா சொல்லுவேன். இத்தனை வருஷமா குடும்பத்துக்காக, கணவனுக்காக, குழந்தைகளுக்காகன்னு உங்க ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு மிஷின் மாதிரி தான் நீங்க உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க உடுத்துற துணியில இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துலயும் மத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு உங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்காத ஒரு தியாக வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மே 31 அப்புறம் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்க உருவாக்க போறீங்க. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த நீங்க வெளியுலகத்துல ஒரு பெரிய சாதனை செய்ய போறீங்க. சொந்தமா தொழில் தொடங்குறதோ இல்ல பிடிச்ச ரேவையில சேர்ந்து உங்க திறமையை நிரூபிக்கிறதோன்னு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா அமைய போகுது. உங்க பேச்சை கேட்டு இந்த குடும்பமே நடக்க போற அளவுக்கு உங்களுக்கான அதிகாரம் உங்க கைக்கு வரப்போகுது. அதே மாதிரி மகர் ராசியில பிறந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் ரொம்ப நாளா வேலை கிடைக்காம இல்ல பிடிச்ச வேலை அமையாம மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க. படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே, நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்களேன்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கும். காதல் விஷயத்திலையும் பல ஏமாற்றங்களை சந்திச்சு மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமேல் உங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போறது. நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய கம்பெனியில கை நிறைய சம்பளத்தோட உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறிட்டு போனவங்க இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது. சரியான வாழ்க்கை துணை அமைஞ்சு உங்க கல்யாண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா ஆரம்பிக்க போகுது. இனிமேல் உங்க முகத்துல ஒரு கனி ஒரு கேஜஸ் உண்டாக போகுது. நீங்க 4 பேர் மத்தியில போய் நின்னா எல்லார் பார்வையும் உங்க மேலதான் இருக்கும். பேச்சுல ஒரு காந்த சக்தி உருவாக போகுது. முன்னாடி எல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் யாரும் காது கொடுத்தே கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்க போகுது. உங்க அனுபவம், உங்க அறிவு, உங்க பேச்சு திறமை இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மூலதனமா மாறப்போகுது. நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக வெளியே கிளம்புனாலும் அதுல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம், ஒரு தன்னம்பிக்கை வேறுவிக்க விடறப்போகுது. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கண் திருஷ்டி. நீங்க முன்னுக்கு வர்றத பார்த்து உங்க கூடவே இருந்து சிரிச்சு பேசுறவங்க தான் முதல்ல வைத்தறிச்சல் படுவாங்க. அவங்க போடுற பெருமூச்சு உங்க வீட்டுல பல பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே வெள்ளிக்கிழமை ஆனா உங்க வீட்டுக்கு கல்லுப்பு வாங்கி வைங்க. வீட்டு மூலத்தை சாம்பிராணி போடுங்க. உங்களை பத்தியும் உங்க குடும்பத்துல நடக்கிற நல்ல விஷயங்களை பத்தியும் உங்க பேங்க் பேலன்ஸ் பத்தியும் வெளியில யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ரொம்ப அமைதியா சத்தமே இல்லாம உங்க காரியங்களை சாதிச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலே ஏதாவது தடங்கள் வந்துடுமோடு பயப்படுற விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாவே வைங்க. அந்த ரகசியம்தான் உங்க வெற்றிக்கான முதல் படிக்கட்டு. அப்போ பல பேருக்கு சொந்தமா ஒரு வண்டி வாகனமாவது வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்திருக்கும். ஒரு பழைய வண்டிய வச்சுக்கிட்டு வழியில எப்ப நிக்குமோ எப்ப செலவு வைக்குமோன்னு பயந்து பயந்து ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலைமை எல்லாம் மாறி உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒரு புது வண்டியை வாங்குற யோகம் இப்ப உங்களுக்கு வந்துருச்சு. வண்டி வாகனம் மட்டும் இல்லாம
சிலருக்கு விவசாய நிலம் வாங்குறது இல்லனா முதலீடுக்காக வேற இடத்துல இடம் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. பல வருஷமா ஒரு சொத்தை வித்து பிரச்சனைய தீர்க்கலான்னு நினைச்சு போராடிட்டு இருந்தவங்களுக்கு அந்த சொத்து ரொம்ப நல்ல விலைக்கு போய் உங்க கடன் எல்லாம் முழுசா அடைபடுறதோட உங்க கையில ஒரு பெரிய தொகையும் லாபமா மிஞ்ச போறது. இவங்க குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கோ இல்ல ரொம்ப நாளா போகணும்னு வேண்டிக்கிட்ட ஒரு பெரிய திருத்தலத்துக்கோ போயிட்டு வர்றதுக்கான பாக்கியம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதோ ஒரு தடங்கள் மாச கணக்கா தள்ளி போயிட்டு இருந்த அந்த ஆன்மீக பயணம் இப்போ ரொம்ப சிறப்பா நடக்கும். அங்க போய் நின்னு சாமிய கும்பிடும் போது இத்தனை வருஷமா உங்க மனசுல இருந்த பாரம் வேதனை எல்லாமே பனி மாதிரி விலகிறத நீங்களே ஆழமா உணர்வீங்க. உங்களை கைவிடல, சரியான நேரத்துல சரியான விஷயத்த தான் கொடுத்திருக்காருங்கிற அந்த முழுமையான திருப்தி உங்க மனசுல ஏற்பட போகுது. இந்த பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்பவே வேகமா சுமூகமா நடக்க ஆரம்பிக்கும். மகர ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல முதல் ஆளா நிப்பீங்க. ஆனா நடுவுல வந்த பண கஷ்டத்தாலையும் சூழ்நிலையாலையும் மனசு இருந்தும் உதவி செய்ய முடியலையேன்னு பல தடவை வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமேல் உங்களை தேடி வரவங்களுக்கு இல்லேன்னு சொல்லாம உதவி செய்யற அளவுக்கு உங்க கைகள் ஓங்க போகுது. ஏழை எளிய மக்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் உங்களை இன்னும் பல மடங்கு உயரத்துக்கு கொண்டு போக போகுது. உங்க ஊர்ல உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க ஒரு தலைவரா, ஒரு உன்னதரணமா மாற போறீங்க. உங்களை பார்த்து மத்தவங்க பாடம் கத்துக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை முறை ரொம்பவே கம்பீரமா மாறப்போகுது. உங்களுக்குள்ள மறைஞ்சு கிடைக்கிற திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கான சரியான மேடை எப்போ அமைய போறது. இத்தனை நாளா நம்மள யாருமே சரியா புரிஞ்சுக்கலையே, நம்ம திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஏங்கினவங்களுக்கு ஊரே உங்களை திரும்பி காக்குற அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்க சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல கலை சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களா இருக்கலாம். நீங்க தொடர துறையில எல்லாமே தெரிய அளவுல பேசப்பட போகுது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்களே இவங்க ரொம்ப திறமையான ஆளுன்னு வாயான ஒத்துக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல உச்சத்தை தொழப்போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இப்ப ஓடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில நடக்கும்போது பழைய எதிரிகள் சும்மா இருப்பாங்களா, மறுபடியும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவாங்களான்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த கவலையே உங்களுக்கு இனிமேல் வேண்டாம். மே 31 அப்புறம் உங்க எதிரிகளோட பலம் மொத்தமா சுருங்கி போகும். உங்களுக்கு குழி பறிக்கணும்னு நினைச்சவங்க அவங்க பறிச்ச குழியில அவங்களே விழப்போறாங்க. உங்க நிழல கூட அவங்களால இனிமேல் போட முடியாது. எந்த இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தணும்னு அவங்க நினைச்சாங்களோ அதே இடத்துல உங்களை வச்சு மத்தவங்க புண்டாடும் போது அதை பார்த்து அவங்க மனசுக்குள்ளேயே புழுங்கி சாக போறாங்க. நீங்க அவங்கள பழிவாங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். பாலம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பதிவடிய ரொம்ப அழகா கொடுத்துரும். வயசானவங்க, குறிப்பா மகர ராசியில பிறந்த பெரியவங்க, உங்க பிள்ளைங்க உங்களை சரியா பாத்துக்கலையே, ஒரு ஆதரவு இல்லாம தனிமரமா நிக்கிறோமேன்னு கண்ணீர் விட்டுட்டு இருந்திருப்பீங்க. மருமகள் மதிக்கல, சொந்த பந்தம் கண்டுக்கலன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வேதனை இருந்திருக்கும். இனிமே உங்க நிலைமையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்க ஆலோசனைய கேட்டுதான் உங்க குடும்பமே நடக்க போகுது. உங்களை ஒதுக்கி வச்ச பிள்ளைங்க எல்லாம் உங்க அருமைய புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க பேரன் பேத்திகளோட விளையாடி ரொம்ப சந்தோஷமா ஒரு முழுமையான குடும்ப வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்க உடம்புல இருந்த நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி மாதிரி பல வருஷமா இருந்த தொந்தரவுகள்லாம் குறைஞ்சு ரொம்ப சுறுசுறுப்பா நீங்க நடமாட போறீங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க பேச்சு. இவ்வளவு நாள் உங்களை ஏளனமா பேசினவங்களை பார்த்து நீங்க திருப்பி கேட்க ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த இடத்துல வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுங்க. ஏன்னா இப்போ உங்க நாக்குல சரஸ்வதி குடியிருக்க போறா. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே பலிக்கும். யாரையாவது கோபத்துல சாபம் விட்டுட்டீங்கன்னா அது அவங்கள ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப நிதானமா பொறுமையா கையாளுங்க. உங்க அமைதி தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அந்த அமைதி தான் உங்க எதிரிகளை நிலைக்குள்ளே வைக்கும். உங்க வளர்ச்சிய பார்த்து அவங்க குழம்பி போய் நிக்கிறப்போ நீங்க உங்க அடுத்த இலக்கை நோக்கி ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருப்பீங்க. நீங்க தொழில் செய்யற இடத்துலயோ இல்ல வேலை பாக்குற இடத்துலயோ உங்களுக்கு நெருக்கமா இருக்கிற சிலரே உங்களுக்கு துரோகம் பண்ண காத்துட்டு இருப்பாங்க. ஆனா கிரகங்களோட அமைப்பு இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால அவங்க கிட்டம் போடும் போதே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு எப்பவும் வழிகாட்டிட்டே இருக்கும். இந்த விஷயத்த செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இவனை நம்பலாம், இவனை நம்ப கூடாதுன்னு உங்க மனசு உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லும். அந்த உள்ளுணர்வை முழுசா நம்புங்க. அது உங்க குலதெய்வம் உங்களுக்கு காட்டுற வழி. அதை மீறி நீங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க.
காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் கண்டிப்பா துலங்கும். எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க தொட்டது எல்லாமே துலங்காம போயிருக்கலாம். என்னடா நம்ம நேரம், ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த தரித்திரம் எல்லாம் உங்களை விட்டு முழுசா விலகிடுச்சு. ஒரு அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் ரொம்ப திடமா வீச ஆரம்பிச்சிருக்கு. நீங்க எதிர்பார்க்காத வகையில திடீர் பணவரவு, லாபங்கள் உங்களை தேடி வரப்போகுது. முதலீடு செஞ்சு அதுல பெரிய நஷ்டத்தை சந்திச்சவங்களுக்கு இப்போ அந்த நஷ்டம் எல்லாம் சரியாகி பன்மடங்கு லாபம் கிடைக்க போகுது. வராத பணம் வராதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்த சில பொருள்கள் எல்லாம் எந்த ஒரு சண்டையும் இல்லாமத்தானா உங்க கைக்கு வந்து சேரும். இனிமேல் உங்க பணப்பெட்டி எப்பவும் நிறைஞ்சிருக்க போகுது. இந்த பணவரவு உங்க வாழ்க்கையில பல வருஷமா இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்க போகுது. அதுதான் உங்க கடன் பிரச்சனை. வட்டிக்கு மேல வட்டி ஏறி அசலை விட வட்டி அதிகமா கட்டியே காதி உசுறு போயிருக்கும். கடன்காரங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்களோ, 4 பேர் மத்தியில மானம் போயிருமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த அந்த இருண்ட பாலம் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு வரப்போற பணத்தை வச்சு உங்க கடனை எல்லாம் நீங்க மொத்தமா அடைக்க போறீங்க. கடன் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்க நெஞ்சில இருந்து ஒரு பெரிய பாறை இறங்குன மாதிரி ரொம்ப லேசான உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன, நிம்மதியான தூக்கமும் எந்த கவலையும் இல்லாத ஒரு சுதந்திரமான வாழ்க்கையும் உங்க வசப்பட போகுது. அவனம் காசு வந்த உடனே உங்க சுபாவம் மாறிடுமோன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா மகர ராசிக்காரங்க எப்பவுமே வந்த பாதையை மறக்காதவங்க. இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்க கால் எப்பவுமே கரையில தான் இருக்கும். அந்த அடக்கமும் அந்த எளிமையும் தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்க பக்கம் ஈர்க்க போகுது. ஊருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு தனி கெத்து, ஒரு தனி மரியாதை உருவாக போகுது. ஒரு பஞ்சாயத்துனாலோ இல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு முடிவு எடுக்கணும்னாலோ உங்க வார்த்தைக்கு தான் அங்க மரியாதை கிடைக்கும். நீங்க சொல்றத கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே உங்க பின்னாடி இருக்க போது. உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சவங்க எல்லாம் உங்க முன்னாடி பை கட்டி நிக்கிற அந்த ஒரு காட்சியை நீங்க கண்குளிர பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இப்படி வரிசையா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க ரகசியம். எல்லார்கிட்டையும் மனசு விட்டு பேசுறேன் பேரு வழின்னு உங்க திட்டங்களை, உங்க பண வரவை பத்தி தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க எப்பவும் உங்களை சுத்திதான் இருப்பாங்க. அவங்க போடுற பெருமூச்சு உங்க வாழ்க்கையில பெரிய கண் திருஷ்டியை கொண்டு வந்துடும். அதனால ரொம்ப அமைதியா வெளியில எந்த ஆரவாரமும் இல்லாம உங்க காரியங்களை சாதிச்சுக்கோங்க. உங்க வெற்றி தான் சத்தமா பேசணுமே தவிர நீங்க பேசக்கூடாது. இது மட்டும் நீங்க சரியா கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற உயரத்தை இந்த உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாது. இன்னொரு பெரிய மாற்றம் உங்க மனசுக்குள்ள நடக்க போகுது. இத்தனை வருஷமா இலை எடுத்தாலும் ஒரு குழப்பம், ஒரு முடிவு எடுக்க முடியாம மத்தவங்களை நம்பி ஏமாந்த நிலைமை உங்களுக்கு இருந்திருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து தப்பா ஒரு வழிகாட்டினா கூட அதை நம்பி நீங்க கண்மூடித்தனமா இறங்கி பல அடிகளை வாங்கியிருக்கீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாறப்போகுது. உங்க சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமா பல மடங்கு லாபத்தை தரக்கூடியதா அமைய போகுது. யார் நல்லது சொல்றாங்க, யார் கெட்டது சொல்றாங்கன்னு பிரிக்கிற பக்குவம் உங்களுக்கு தானாவே வந்துடும். மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க புத்திசாலித்தனம் இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். அகலவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாளா இருந்த மனக்கசப்பு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்த சண்டை, சச்சரவு எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்குள்ள இப்போ ஒரு புது காதல் மலர போறது. 3வது மனுஷங்க தலையீடு மேல வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை உண்டாகும். குறித்தா உங்க துணை உங்களுக்கு ரொம்பவே பிரகபலமா இருப்பாங்க. நீங்க தொழில் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, உங்க வெற்றிக்கு பின்னாடி அவங்களோட ஊக்கமும் ஆதரவும் ரொம்பவே உறுதுணையா இருக்க போறது. ரொம்ப நாளா பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதிகள் கூட இப்ப ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு அற்புதமான நேரம் இது. நீங்க செய்யற வேலை, தொழில் சம்பந்தமா ஏதாவது வழக்கு விவகாரங்கள் இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு முழுமையா சாதகமா முடிய போறது. கேஸ்ன்னு அலைஞ்சு திரிஞ்சு பணத்தை தண்ணியா செலவு பண்ணி மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு இப்போ கிடைக்க போற அந்த வெற்றி பெரிய ஆசுவாசத்தை கொடுக்கும். உங்க நியாயத்தை ஊரே ஏத்துக்கிற அளவுக்கு தீர்ப்பு அலையும். அது மட்டும் இல்லாம அரசு வழியில நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த லைசன்ஸ், பெர்மிட் இல்லைன்னா லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் அதிகாரிகள் கிட்ட அலைஞ்சு அலைஞ்சு டாய்லெட்டான உங்களுக்கு இப்போ அவங்களே கூப்பிட்டு வேலை செஞ்சு கொடுக்கற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு பெரிய சாதகத்தை செஞ்சு கொடுக்குது.
இப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டத்துல நீங்க உங்க உடம்பு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. பணம் வருதே, தொழில் நல்லா நடக்குதேன்னு ஓயாம உழைச்சிட்டு உங்க சாப்பாட்டையும் தூக்கத்தையும் கெடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வரப்போற பொறுப்புகள் ரொம்ப பெருசு. அதை சரியா சமாளிக்கணும்னா உங்க உடம்பும் மனசும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. காலையில கொஞ்ச நேரமாவது உங்களுக்காக ஒதுக்கி யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. இது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு எனர்ஜியை கொடுக்கும். உங்க மனசும் ரொம்ப அமைதியா கூலா இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அது ரொம்ப சுலபமா கையாளுற சக்தி இந்த அமைதியில இருந்துதான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை ரொம்ப வருஷமா எழுபறியா இருந்தா அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முழுமையா சாதகமா முடிய போகுது. அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த பங்காளிகள் சண்டை ஒரு சின்ன இடத்துக்காக அடிச்சுக்கிட்ட நிலைமையெல்லாம் மாறி எல்லாரும் ஒண்ணு கூடி பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவீங்க. ரொம்ப வருஷமா உங்களை ஏமாத்தி உங்க சொத்தை அபகரிக்க நினைச்சவங்க கூட இப்ப உங்க கிரக நிலையோட பவரை பார்த்து பயந்து அவங்களே ஒதுங்கிடுவாங்க. நீங்க அனுபவிக்க வேண்டிய அந்த சொத்து எந்த ஒரு தடையும் இல்லைன்னா உங்க கைக்கு வந்து சேரும். இதனால உங்க குடும்பத்தோட பொருளாதார நிலைமை மட்டும் உயராது, உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க தாத்தா பாட்டி காலத்திலிருந்து உங்க குடும்பத்துக்கு இருந்த ஒரு நல்ல கௌரவம் மறுபடியும் இந்த ஊருக்குள்ள நிலைச்சு நிக்க போகுது. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும்னு சொல்றது சும்மா பேச்சு கிடையாது. அது உங்க கண் முன்னாடியே நிஜமா நடக்க போகுது. நீங்க புதுசா ஏதாவது ஒரு கிளை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலோ இல்ல புதுசா ஒரு பொருளை வியாபாரத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாலோ அதுக்கு இதுதான் ரொம்ப சரியான நேரம். உங்களோட போட்டியாளர்கள் எல்லாம் உங்களோட அபாரமான வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிப்பாங்க. உங்களை எப்படி முந்துறதுன்னு தெரியாம அவங்க திணறத நீங்க கண் குளிர பாப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா செயல்படணும். அவங்க ஏதாவது குறுக்கு வழியில உங்களை வீழ்த்த நினைப்பாங்க. ஆனா உங்க அதிர்ஷ்டம் அவங்களோட எந்த சதித்திட்டத்தையும் உங்ககிட்ட நெருங்கவே விடாது. நீங்க ரொம்ப நேர்மையான வழியில உங்க உழைப்ப மட்டும் நம்பி முன்னுக்கு வருவீங்க. ஒரு நம்பி வேலை செய்யற தொழிலாளர்களுக்கும் நீங்க பெரிய அளவுல உதவி செஞ்சு அவங்க குடும்பத்திலையும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவீங்க. உங்க பிள்ளைங்க விஷயத்துல உங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய கலலை இப்போ முழுசா தீரப்போகுது. அவங்க படிப்புக்காகவோ கல்யாணத்துக்காகவோ நீங்க சேர்த்து வச்சிருந்த பணம் பத்தலைன்னு ராப்பகலா கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு வரப்போற பண மழையில அந்த கவலையெல்லாம் எங்கேயோ பறந்து போயிடும். உங்க பிள்ளைங்க கேக்குறத விட அதிகமாவே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னோ இல்ல வேலை பார்க்கணும்னோ ஆசைப்படுற இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப சுலபமா கிடைக்கும். விசா சம்பந்தமா இருந்த சிக்கல்கள் எல்லாம் விலகி அவங்க நினைச்ச இடத்துக்கு போய் நல்ல நிலைமையில செட்டில் ஆகிற யோகம் இருக்கு. உங்க பிள்ளைங்க ஊர் மெச்சுற அளவுக்கு ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வர்றத பார்த்து உங்க மனசு ரொம்பவே குளிர்ந்து போகும். இது நாள் வரைக்கும் உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்க பிள்ளைங்களோட வளர்ச்சியை பார்த்து உங்ககிட்டயே வந்து வாழ்த்து சொல்ற நிலைமை உருவாகும். இந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை செழிப்பா மாறும்போது நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரப்போற இந்த நல்ல காலம் எல்லாமே நீங்க இத்தனை வருஷமா சிந்திய கண்ணீருக்கும் நீங்க கட்ட கஷ்டத்துக்கும் இயற்கை உங்களுக்கு கொடுக்கற ஒரு மிகப்பெரிய பரிசு. அதனால பணம் வந்த உடனே பழைய கஷ்டங்களை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. காசு இல்லைன்னா இந்த உலகம் எப்படி நம்மள நடத்துங்கிற அந்த பாடத்தை எப்பவுமே உங்களோட நினைப்புல வச்சுக்கோங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வர ஏழை எளிய மக்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்சதை மனசார செஞ்சு கொடுங்க. நீங்க செய்யற அந்த தர்மம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து உங்க வம்சத்தையே காலத்துக்கும் காப்பாத்தும். குறிப்பா வயசானவங்களுக்கு, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க செய்யற அன்னதானம் உங்க குலதெய்வத்துக்கே நீங்க செய்யற பூஜைக்கு சமம். அந்த புண்ணியம் உங்களை என்னைக்கும் எந்த நிலைமையிலையும் கீழே விட விடாம எப்பவுமே ஒரு உயர்ந்த இடத்திலேயே உட்கார வைக்கும். இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்க பழக்க வழக்கங்கள்ல வரப்போறது. இத்தனை நாளா ஏதோ ஒரு விரக்தியில எதை செஞ்சாலும் ஒரு விருப்பம் இல்லாத கடமைக்குன்னு செஞ்சிட்டு இருந்தீங்க. ஆனா இனிமேல் ஒரு புது சுறுசுறுப்பு உங்க உடம்புல வந்து ஒட்டிக்கும். உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் கூட்டத்துல ஒரு பெரிய வடிகட்டுதல் தானாவே நடக்க போகுது. யாரு நிஜமான நண்பன், யாரு கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகின்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அதனால உங்களை அறியாமலேயே சிலரை நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உங்க எதிர்கால முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்துல புதுசா சில நல்ல மனிதர்களோட அறிமுகம் உங்களுக்கு தேடி வரும். அவங்க மூலமா உங்க தொழிலையும் சரி சொந்த வாழ்க்கையிலையும் சரி பல நல்ல மாற்றங்கள் நடக்கும்.
உங்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத முகம் தெரியாத மனிதர்கள் கூட உங்களுக்கு சரியான நேரத்துல ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டு போவாங்க. இது எல்லாமே இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். உங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். எப்படியாவது நம்ம சொந்த மண்ணுக்கு திரும்பி போய் அங்கேயே ஏதாவது ஒரு மொழியில பொழப்ப பாத்துக்கிட்டு செட்டில் ஆக மாட்டோமான்னு பல நாளா இயங்கிட்டு இருப்பீங்க. உங்க ஆசை இப்போ முழுசா நிறைவேற போகுது. நீங்க நினைச்ச மாதிரியே உங்க சொந்த ஊர்ல ஒரு நல்ல தொழிலோ இல்ல கை நிறைய சம்பளத்தோட ஒரு வேலையோ உங்களுக்கு ரொம்ப சுலபமா அமையும். இவ்வளவு நாளா குடும்பத்தை பிரிஞ்சு தனிமையில வாடின நீங்க இனிமேல் குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழ போற அந்த சந்தோஷம் உங்க முகத்துல எப்பவும் பிரகாசமா தெரியும். ரொம்ப தூரத்துல வேலை பாக்குறவங்க கூட இப்போ உங்க சொந்த ஊருக்கு பக்கத்திலேயே ரொம்ப சுலபமா இடமாறுதல் கிடைச்சு வந்துருவீங்க. அது மாற்றம் உங்களுக்கு பெரிய அளவுல பண வரவையும் மன நிம்மதியையும் சேர்த்தே கொண்டு வரும். உங்க சொந்தக்காரங்க மத்தியில நீங்க இழந்த அத்தனை மரியாதையும் மறுபடியும் ரொம்ப கெத்தா நீங்க சம்பாதிக்க போறீங்க. சில நேரங்கள்ல உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன குழப்பம் வரும். திடீர்னு இவ்வளவு நல்ல விஷயங்கள் அடுக்கடுத்து நடக்குதே, இது நிரந்தரமா இருக்குமா இல்ல மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்ம போயிடுவோமான்னு உங்க மனசு ஒரு ஓரத்துல அடிச்சுக்கும். ஆனா அந்த பயமே உங்களுக்கு இனிமேல் தேவையில்லை. ஏன்னா இது ஏதோ குருட்டாம்போக்குல அதிர்ஷ்டம் கிடையாது. பல வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க செஞ்ச தர்மத்துக்கும் உங்க நேர்மைக்கும் இப்ப கிரகங்கள் கொடுக்கிற நிலையான ஒரு அஸ்திவாரம். சனீஸ்வர பகவான் எப்பவுமே ஒருத்தருக்கு வாரி வழங்க ஆரம்பிச்சா அது இந்த உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாது. அவர் கொடுக்கற அந்த ராஜயோகம் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க தலைமுறைக்கே சேரும். அதனால நீங்க ரொம்ப தைரியமா உங்க ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கலாம். எந்த இடத்துலயும் யாருக்காகவும் ஒரு சின்ன தயக்கம் கூட உங்களுக்கு வரவே வேண்டாம். முழு நம்பிக்கையோட காரியத்துல இறங்குங்க. ஜெயம் எப்பவும் உங்க பக்கம்தான் இருக்கும். உங்க மனசுல நினைக்கிறதையம்னா ரொம்ப அழகா சாதிச்சு காட்டி இந்த உலகத்துக்கு நீங்க யாருன்னு நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சு. கடைசியா உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த 3 பெரிய நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இல்லாம முழுமையா நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். உங்க மனச எப்பவும் ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. யாராவது கடந்த காலத்துல உங்களுக்கு பெரிய கெடுதல் செஞ்சிருந்தா கூட அவங்கள திருப்பி கழிவாங்கணும்னு நினைக்காம அவங்கள முழுசா மன்னிச்சு விட்டுடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கற அந்த மன்னிப்பு தான் உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா மாறி சேரும். மே 31 அப்புறம் நடக்க போற இந்த கிரக மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற இந்த பொன்னான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய அளவுல முன்னுக்கு வரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். தினமும் காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க மாலை ரொம்ப சுறுசுறுப்பா ஆரம்பிங்க. உங்களுக்கான நேரம் இப்போ ரொம்பவே கனிஞ்சு வந்துருச்சு. இனிமேல் நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் மிகப்பெரிய வெற்றிதான். எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா தைரியமா உங்க எதிர்கால வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கலாம். அத பதிவு உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த நல்ல நேரம் உங்க குடும்பத்திலையும் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கட்டும்னு அந்த இறைவனை நான் வேண்டி கேட்டுக்க. நீங்க எல்லாரும் சகல செல்வங்களும் பெற்று ரொம்ப சீரும் சிறப்புமா நோய் நொடி இல்லாம வாழணும். உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசி முழுமையா எப்பவும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே ஓம் நமசிவாயன்னு எழுதி உங்க வேண்டுதலை வைங்க. உங்க நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களுக்கும் இந்த நாதரும் நல்ல செய்தியை கொண்டு போய் சேருங்க. தொடர்ந்து நம்ம பதிவுகளுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.